வணக்கம், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறதுல இன்னைக்கு நாள் 18 காலையில ஏந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே உட்காந்துட்டேன். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு ஒரு வாழைப்பழத்த எடுத்து சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பலான்னு பார்த்தேன். சரி திரும்பியும் பசிச்சுது லைட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு 3 முட்டைய வந்து சாப்பிட்டேன். வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டேன். மஜாவா இருக்கு நண்பர்களே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. முட்டை வந்து ஒரு மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா மஜாவா இருக்கு. அதுக்கப்புறம் சவாரி போனேன். சவாரி வந்தும் அவ்வளோ பெருசா இல்ல. அதுக்கடுத்து வீட்டுக்கு திரும்பியும் அப்படியே வந்துட்டேன். வரும்போது பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் முன்ன விட இப்போ கொஞ்சம் க்ளோவா வர மாரி எனக்கா ஃபீலா இருக்கு. தெரியல என்ன கதைன்னு. அதுக்கடுத்து மாதுளம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் லஞ்ச் என்னா சாப்பிடலான்னு வெயிட் பண்ணே இருந்தேன். சரி ஓகே பசிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவாடு வாங்கிட்டு வந்ததாங்க. பார்த்தா அந்த கருவாடு காலியாகுற வரைக்கும் நம்மள விட மாட்டாங்க போல இருக்குது. அப்பப்ப கருவாடு வச்சு நம்ம சாவடிக்கிறாங்க. கருவாடு, முட்டை, ஸ்வீட் பொட்டேட்டோலாம் சாப்பிட்டு, ஒரு குட்டி தூக்கத்துல தூங்கி எந்திச்சு பார்த்தா 5 மணி ஆகுது. ஓகே இதுக்கப்புறம் இந்த வேலைக்கு ஆகாதுன்னு வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு, முட்டை தோசை மஜாவா ஊத்தலான்னு பார்த்தா, அது வந்து கோளாறா ஆயிடுச்சு. சரி ஓகே பரவால்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். எத்தன தோசைன்னு பார்த்தீங்கன்னா 2 தோசை, அதுல 3 முட்டை. ஃபர்ஸ்ட்டு தோசையில 2 முட்டை, 2வது தோசையில 1 முட்டை. சட்னி கூட வச்சு மஜாவா சாப்பிட்டு, தம்பிக்கு வந்து 2 நாளா உடம்பு சரியில்ல தெரியும். அதனால மாத்திரை போட்டுன்னு படுத்துட்டேன். ஓகே கைஸ் பை.